ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 51, 52. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த வேத வசனத்தினுடைய பின்னணியை பார்க்கிற பொழுது, இங்கே பர்திமேயு என்று சொல்லுகிறதான ஒரு குருடன் இயேசுவினிடத்தில் வந்து தனக்கு பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய 2 கண்களும் உலகத்தை பார்க்கக்கூடாதபடி மற்றவர்களைப் போல அவன் கண் பார்வை இழந்தவனாய் இங்கே இருக்கிறதை நாம் கண்டு, இயேசு வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் வேண்டுகிறான். நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். பர்திமேயு குருடனாய் இருந்தவன் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பர்திமேயுனுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய மனக்கண்கள் அடைக்கப்படவில்லை. அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி அவனுடைய மனக்கண்களினாலே அவன் கண்டு கொண்டான். இந்த இயேசுவினிடத்தில் எனக்கு சுகம் உண்டு, நான் பார்வை அடைய முடியும் என்று சொல்லி அவன் அதைத்தான் இயேசுவினிடத்தில் கேட்கிறான். எனக்கு மனமிறங்கும், நான் பார்வையடை வேண்டும் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய மாமிச கண்களை மட்டும் அவன் வேண்டவில்லை, அவனுடைய மனதின் கண்கள் கூட திறந்து உம்மை ஆழமாய் பார்க்கட்டும், உம்முடைய அன்பையும் உம்முடைய வல்லமையை பார்க்கட்டும் என்று சொல்லுகிறவனாகவே அவன் கேட்கிறான். தாவீதும் அவ்விதமாய்த்தான் 119வது சங்கீதத்திலே அவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய மகிமையையும் மேன்மையும் அறிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். We need a revelation of the God's glory and the God's blessings. Hallelujah. We need a revelation to see what God had stored for us. தேவன் நமக்காய் வைத்திருக்கிறவர்களை பார்ப்பதற்கு ஒரு மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியரிலே 1ஆம் அதிகாரத்திலே பவுல் எபேசிய சபைக்கு எழுதுகிற பொழுது அவர் அவ்விதமாய் தான் வேண்டினார். அவருடைய மகிமையையும் வல்லமையையும் காண்பிக்கும் பொருட்டு மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் வேண்டினார். இன்றைக்கு நம்முடைய மனக்கண்களினாலே நம்முடைய நன்மைகளையும், நம்முடைய ஆசீர்வாதங்களையும், சுகத்தையும், விடுதலையும், ஜீவனையும், தயவையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் நம்முடைய மனக்கண்கள் காண வேண்டும். கர்த்தர் அருளி செய்திருக்கிறவைகளை மனக்கண்கள் கண்டு கொண்டால் நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை பிரகாசமடைய செய்வாராக. அவருடைய மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். எங்களுடைய கண்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனே, பரலோகத்தின் மகத்துவத்தையும் மேன்மைகளையும் காண செய்கிற வல்லமை உள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்தில் அனுதினமும் உலகத்தின் காரியங்களை பார்த்து சோர்ந்து பலவீனப்பட்டு போகிறோம் ஐயா. இந்த நாளில் உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்களை உம்முடைய மகத்துவத்தினாலும் இரக்கத்தினாலும் எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படி நீ செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்விலே அந்த தேவனுடைய ரகசியங்கள், வெளிப்பாடுகளை கண்டு கொண்டு இவர்களுக்கு பிரகாசமுள்ள ஆண்டவரே வாழ்வு இருக்கிறது. அந்த ஜீவ மார்க்கத்தின் நன்மைகளை இவர்கள் அடைந்து கொள்ளும்படி நீ செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. நீர் இவர்களுக்கு உண்டி பண்ணி வைத்திருக்கிற மகத்துவங்களையும் இரக்கங்களையும் தயவையும் காண உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்யும், ஆசீர்வதியும்.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.